இப்போ அளவு ப்ளவுஸ்லேருந்து எப்படி அளவெடுத்து நம்ம ப்ளவுஸ் கட் பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். ப்ளவுஸ் இந்த மாதிரி 2ஆக மடித்து விட்டுடலாம். 2ஆக மடித்து எடுத்ததுக்கப்புறம் ஷோல்டர்லேருந்து கரெக்டாக அந்த கீழே அந்த டாட் பிடிச்சிருக்க அந்த பாயிண்ட்டுக்கு நேராக இந்த மாதிரி டேப் பிடிச்சி நம்ம கொஞ்சம் இழுத்து பிடிச்சி பார்த்தோம் அப்படின்னா கரெக்டான அளவு கிடைக்கும். இப்போ 13 இன்ச்சு வருது நம்மளுக்கு. இப்போ இந்த 13 இன்ச்சு கூட மேலே தையலுக்கு ஒரு 1/2 இன்ச்சு எடுத்துக்குவோம். 13.5 கீழே மடித்து தைக்கிறதுக்கு ஒரு 1.5 இன்ச்சில் நம்ம மார்க் பண்ணிவிட்டு 13.5 இன்ச்சு நம்ம எடுத்துக்கணும். அதே 13 இன்ச்சை கீழே இடுப்பில் இருந்து மேலே கழுத்தோட எண்டில் வச்சு பார்த்தோம் அப்படின்னா கழுத்தோட உயரம் நம்மளுக்கு கிடச்சிரும். இப்போ 8 வருது. 8 நம்ம கழுத்தோட உயரமாக எடுத்துக்கலாம். இப்போ அதே 13 இன்ச்சை இடுப்போட அந்த ஓரத்தில் வச்சு ஆம்கோல் உயரத்துக்கு ஆம்கோலோட அந்த ஜாயிண்ட்டுக்கிட்ட பிடிச்சோம் அப்படின்னா அந்த ஆம்கோல் ஜாயிண்ட்டுக்கிட்ட என்னென்ன வருதோ அதான் நம்மளுக்கு ஆம்கோல் உயரம். இப்போ கழுத்தோட அகலமும் ஷோல்டரோட அளவும் நம்ம எடுக்கணும். கழுத்தோட அகலம் எடுக்கிறதுக்கு கீழே நம்ம துணியை ஒன்று போட்டிருக்கோம் இல்லையா, அந்த துணி மேலே நம்ம கரெக்டாக அந்த கார்னரும் இந்த ப்ளவுஸை 2ஆக மடக்கி வச்சுருக்க அந்த கார்னரும் ஒன்றா இருக்க மாதிரி இப்படி வச்சுக்கலாம். வச்சு கழுத்தோட அகலம் எடுத்துக்கலாம். நம்மளுக்கு கழுத்து அளவு ப்ளவுஸில் இருக்க அந்த கழுத்துலேருந்து 1/2 இன்ச் நம்ம முன்னாடி கொஞ்சம் தள்ளி நம்ம எடுத்துக்கலாம். 3 இன்ச் நம்மளுக்கு ஃபுல்லாக காட்டுது. நம்ம 1/2 இன்ச் நம்ம தையலுக்கு சேர்க்கும் போது 2.5 இன்ச்சாக எடுத்துக்கலாம். இப்போ ஷோல்டரோட அளவு நமக்கு 2.5 இன்ச் காட்டுது. 3/4 இன்ச் நம்ம தையலுக்கு சேர்த்து 3.25 இன்ச்சாக எடுத்துக்கலாம். இப்போ செஸ்ட் ரவுண்ட் நம்ம எடுக்கணும். செஸ்ட் ரவுண்ட் எடுக்கிறதுக்கு இந்த மாதிரி ஹூக் பட்டி பக்கம் வந்து அந்த கார்னர்லேருந்து நல்லா ஆம்ஹோல் கிட்ட நம்ம இந்த மாதிரி இழுத்து பிடிச்சி பார்த்தோம் அப்படின்னா செஸ்ட் ரவுண்டு நம்மளுக்கு கிடைக்கும். ஒரு தடவைக்கு 2 தடவை திரும்ப திரும்ப நம்ம இழுத்து எடுத்து பார்த்துக்கலாம். இப்போ நம்மளுக்கு 10 வருது. அப்படி இல்லை அப்படின்னா இதே மாதிரி ப்ளவுஸை 2ஆக மடித்து போட்டு நம்ம கழுத்தோட அகலம் எடுத்தோம்ல அதே மாதிரி வச்சுட்டு இப்போ இந்த கார்னர்லேருந்து கரெக்டாக ஆம்ஹோல் ஜாயிண்ட்டுக்கிட்ட நம்மளுக்கு எவ்வளோ வருது அப்படின்னு செக் பண்ணி பார்த்துக்கலாம். இந்த மாதிரி செக் பண்ணும்போது நம்மளுக்கு செஸ்ட் ரவுண்டு கரெக்டான அளவு கிடைக்கும். இப்போ 10 இன்ச் நம்மளுக்கு வருது. செஸ்ட் ரவுண்டு 10 இன்ச் வருது அப்படின்னா நம்மளுக்கு கீழே இடுப்போடது நம்ம 9 இன்ச்சாக நம்மளாக எடுத்துக்கலாம். இப்போ இடுப்போட அளவு இங்கே எவ்வளோ வருது அப்படின்னா 8.5 இன்ச் வருது. 8.25 இன்ச் வருது. 8.25 இன்ச்சு கூட 1 இன்ச் நம்மளுக்கு அந்த டாட் பிடிக்கிறதுக்காக சேர்த்து 9.25 இன்ச் எடுத்துக்கலாம். ஸ்லீவோட அளவு எடுத்துக்கலாம். ஸ்லீவோட உயரம் 7 இன்ச் வருது. ஸ்லீவ் ரவுண்டு வந்து 6 இன்ச் வருது. ப்ளவுஸை இந்த மாதிரி கைக்கிட்ட நல்லா சுருக்கம் இல்லாமல் எடுத்து விட்டுட்டு ஆம்ஹோல் வளைவு இந்த மாதிரி செக் பண்ணிக்கலாம். 8.25 இன்ச் நம்மளுக்கு ஆம்ஹோல் வளைவு வருது. இப்போ முன்கழுத்து உயரம் நம்ம பார்க்குறதுக்கு அந்த கழுத்தோட எண்டில் நம்ம இந்த மாதிரி ஸ்கேலை வச்சுட்டு அங்கேருந்து நம்ம ஷோல்டர்கிட்ட எவ்வளோ வருது அப்படின்னு அளவு எடுத்தோம் அப்படின்னா நம்மளுக்கு கரெக்டான அளவு கிடச்சிரும். இதான் முன்கழுத்து உயரம் 6.